இன்றைய அரட்டை அரங்கத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு உள்ளதை சொன்னா ஒத்துக்கணும், உண்மையை சொன்னா ஏத்துக்கணும். இந்த தலைப்புக்குள்ளே தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பிலும் கணவனே கண் கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம், கண்டதே காதல், கொண்டதே கோலம், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இப்படி 4 தலைப்பு. நமக்கெல்லாம் தெரியும் கிரண்பேடி முதல் ஐபிஎஸ், அது மாத்திரம் தான் நமக்கு தெரியுங்க. அவங்க பின்னாடி இருக்கிற சரித்திரத்தை பாருங்க. அவங்களுக்கு ஐக்கிய நாட்டு சபையினுடைய காவல்துறை ஆலோசகர் இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. நாமெல்லாம் கொண்டாடுறோம் சுதந்திர தினம், குடியரசு தினம், இதெல்லாம் கொண்டாடுறோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் அதை தலைமையேற்று நடத்தியது ஒவ்வொரு அதிகாரிங்க. ஆனா இந்திய நாடு இத்தனை வருஷம் ஆகுதே சுதந்திரம் அடைஞ்சு, இதுவரை அந்த தலைமை பொறுப்பு, அதாவது குடியரசு தினத்துக்கு தலைமையேற்று நடத்தின ஒரு பொண்ணு அதிகாரி சொன்னா அது கிரண்பேடி மாத்திரம் தாங்க. அந்த அம்மாவுக்கு தான் கொடுத்தாங்க ஆசியாவுடைய நோபல் பரிசு, மக்சேஸ் அவார்டு. அந்த பொண்ணுட்ட ஒரு நாள் பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, மறுபிறவி எடுப்பதானால் அதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டப்ப அந்த பொண்ணு சொன்ன பதில் பார்த்துக்கோங்க, இதே தாய்க்கும் தந்தைக்கும் மகளாக பிறந்தால் மாத்திரமே நான் உங்களுக்கு உலகத்தில் மறுபிறவி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு தாயும் தந்தையும் தான் அவங்களுக்கு உத்வேகமா இருந்தாங்க. சார் எங்க அப்பா 5 பொண்ணு பெற்றாரு. 5 பொண்ணுக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளையே இல்லைன்னு தவம் இருந்து வரம் இருந்து ஒரு அழகான அருமையான ஆம்பளை பிள்ளை பெற்றாரு சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, அது நான் தான். என்னையும் படிச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டு சார் என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாரு. 4ஆம் கிளாஸ்ல வாத்தியார் கணக்கு நடத்துறாரு. 2 2 4ன்னாரு. சரி சார்ண்ணா. 4 4 8டா வெங்கடேஷ். சரிண்ணா சரி சார்ண்ணா. 25 25 50ன்னாரு. சர்தான் சார்ண்ணா. திடீர்னு 427 372 எத்தனடான்னாரு. நான் சொன்னேன், படிச்ச நீங்க சின்ன சின்ன கணக்காக போடுவீங்க, படிக்காத எங்கிட்ட பெரிய பெரிய கணக்காக கேட்பீங்களா, இது எந்த ஒரு நியாயம் சார்ண்ணா. இப்படி பிடிச்ச வகுப்புலாம் 2 வருஷமா படிச்சுட்டு 9ஆம் கிளாஸ் முடிச்சு 10ஆம் கிளாஸ் வாரேன் சார். நான் 10ஆம் கிளாஸ்ல முதல் நாள் வாத்தியார் வந்து சொல்றாரு, டே எல்லாரும் 9ஆம் கிளாஸ் அருமை பெருமையா படிச்சு வந்துட்டீங்க, இது 10ஆம் கிளாஸ்டா, வாழ்க்கையோட முக்கிய கட்டண்டான்னாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன பார்த்தாரு, டே வெங்கடேஷ் எல்லாரும் படிச்சு பாஸ் பண்ணாங்க, நீ எப்படி பாஸ் பண்ண தெரியுமா, எல்லாம் பரிட்சை எழுதி தான். கிழிச்ச நாட்டில் ஒரு சட்டம் இருக்குடா, புதுசாக ஒரு முதலமைச்சர் பதவி எடுத்தாலோ இல்லை தலைவர்களோட பிறந்த நாளைக்கு ஆயுள் தண்டனை கைதியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூடம் வரைச்சு 100 வருஷம் ஆகுது, யாரையுமே ஃபெயில் ஆக்க கூடாதுன்னு பார்த்தா தரதுல நீ மட்டும் தான் அப்பவும் ஃபெயிலாக இருந்த. மேனேஜ்மெண்ட்டாக பார்த்து உன்னை கருணையின் அடிப்படையில் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. அதான் மேனேஜ்மெண்ட்டே பாஸ் பண்ணிருச்சுலா சார், வேலையை பார்த்துட்டு போங்க சார். நான் 10ஆம் கிளாஸில் இடையில சார் சயின்ஸ் டூர் போட்டாங்க. டே கன்னியாகுமரி போகிறேன்டா, 50 ரூபா ஃபீஸு, காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு, காலையில் ஒரு காப்பி, சாயங்காலம் ஒரு காப்பி, மத்தியானம் ஒரு ஐஸ்கிரீம், எல்லாம் கொடுத்துருவோம். யாரெல்லாம் வரானாரு? 49 பேர் 48 பேர் தூக்கிட்டா என்னே தவிர. எங்கள் வாத்தியார் அங்கே வந்தார், ஏன்டா வெங்கடேஷ் ஏன் வரல? இல்லை சார் வரல. ஏன்டா காசு இல்லையா? அதெல்லாம் 50 ரூபாய்க்கு 100 ரூபாயே இருக்குது. அப்புறம் ஏன் வரல? கன்னியாகுமரி ஏற்கனவே பார்த்துட்டியா, இந்த ஊரை விட்டு எந்த ஊருக்கும் போனதில்லை. அப்புறம் ஏன்டா வரல? ஆமாம், இப்போ கன்னியாகுமரி கூட்டு போவீங்க, பிறகு 2 நாள் கழிச்சு கன்னியாகுமரி போனதை பற்றி 3 பக்கங்களுக்கு குறையாமல் கட்டுரை எழுதுன்னு என்கிட்டயே கேட்பீங்க. துட்டு கொடுத்து எவனாவது சூனியம் வச்சுக்கூடானா சார்னு. இப்படியெல்லாம் படித்த எனக்கு சார் 10ஆம் கிளாஸில் என்ன ஆசை தெரியுமா சார்? இந்த மாநிலத்திலேயே முதல் மாணவனை வரங்கிறதா சார் என்னுடைய ஆசை. பரீட்சை எழுதுன சார். இந்த உலகமே வியந்த ஒரு நாள், இந்த உலகமே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு நாள். 10ஆம் கிளாஸ் பரீட்சையில் 482 மார்க். 482 மார்க் எடுக்கணும்னு நினைச்ச எனக்கு கிடைச்சது நம்ம 182 மார்க் தான். அந்த 182 மார்க்கை வச்சுக்கிட்டு எங்க பள்ளிக்கூடத்துலையும் சீட்டு கொடுக்கல, வெளியில எந்த பள்ளிக்கூடத்துலையும் சீட்டு கொடுக்கல, துரத்தி அடிச்சுட்டாங்க. எங்கப்ப எனக்காக எருமையா தெரிஞ்சு உடம்ப வில்லாக்கி உழைப்ப அம்பாக்கி சேர்த்த பணத்தெல்லாம் ஏமால போட்டு என்னைய கொண்டு போய் சேர்த்தாரு ஐடிஐல போய் சேர்ந்தேன். முதல் மாதம் பரீட்சை வந்துச்சு. வாத்தியார் சொன்னார், நியூட்டன்ல நல்லா வரும்டா, நியூட்டன்ல பரீட்சைக்கு வரும்டா, நல்லா படிச்சுக்கன்னாரு. நானும் தலைகீழ நின்று படிச்சு பார்க்க, குப்பரை கடந்து படிச்சு பார்க்க, படிக்க முடியல. படிச்சு பார்த்தனா கிழிச்சுக்கிட்டு போயிட்டேன் பரீட்சைக்கு. பேப்பருக்கு அடியில் நியூட்டன்ல வச்சு எழுதிக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து வாத்தியார் வந்தார், என்னடா அது என்னாரு? இதான் சார் நியூட்டன்லான்னு. அது தெரியுதுடா, அதையும் உள்ளே கொண்டு வந்தார். அது தெரியலன்னா சார் உள்ளே கொண்டு வந்தேன். துரத்தி அடிச்சார் சார், வெளியே வந்தேன். இப்படிலாம் என்னை சேர்த்துட்டு எங்கள் அப்பா ஐடியில் சேர்க்கவும் மதுரை போயிட்டார் சார். இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இவன் படிக்கிறத 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பார்த்ததே பெரிய விஷயம், ஐடியில் பார்க்கறது கஷ்டமான விஷயம். மதுரைக்கு போயிட்டார்.
மதுரைக்கு பஸ்ஸில் போன என் தகப்பன் வாராரு சார், ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறேன். 3வது அட்டாக், உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க. கடைசி நேரத்தில் என் தகப்பன் என்னை உள்ளே கூப்பிட்றாரு சார். உள்ளே கூப்பிட்டு என் மடியில் படுத்துக்கிட்டு என் கண்ணை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது அந்த விழிகள் என் விழிகளை பார்த்து பேசிச்சு, இப்போ நான் கண் மூடுறேன்டா, இனிமேலாவது விழிச்சுக்கன்னு. அந்த தகப்பன் இறந்து போகிறாரு சார். இறந்தவருக்கு ஈமக்கறி எல்லாம் முடிச்சுட்டு டிஸ்கண்டினியூ ஆன அதே ஐடியில் போய் ஜாயின் பண்ணுறேன் சார். தினம் 3 மணி நேரம் மட்டுமே தூங்கி படிக்கிறேன். அதே ஐடியில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி 80% வெளியே வந்தேன் சார். நான் இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு கார் கம்பெனி ஹுண்டாய் மோட்டார் இந்தியா 3000 பேரை வர சொல்றான். 3000 பேரை வர சொல்லி 300 பேரை செலக்ட் பண்றாங்க சார். இந்த 300 பேரை நான் ஒருத்தன் சார். இளைய சமுதாயமே, சூரியன் உதித்திடும் போது விழித்திடு, இல்லை என்றால் உதித்திட சூரியன் இருக்கும், உனக்கு தொலைதிட கண்கள் இருக்காதுன்னு சொல்லி காதல் எப்படி தெரியுமாயா இருக்கணும்? கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே இறங்கி வந்து இடம் பிடித்த பின்னே, எந்த நன்னை தந்தை சம்மதித்த பின்னே, எந்த நன்னை தந்தை சம்மதித்த பின்னே, அன்பின் எல்லையை அறிந்து கொண்ட பின்னே, உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர், நீ தெரியுமா? தெரியுமா? இருவர் அல்ல ஒருவர் நீ சொன்னது நல்ல காதல். நாம் இருவரும் சேர்ந்தால் மூவராகி குப்பத்தட்டி குழந்தை தொட்டியா மாறுங்கிறத கண்டதும் காதல். அன்னைக்கு ஒரு பையன் கேட்கிறான், கண்ணே என் இதயத்துக்குள்ள வா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு செருப்ப கலத்தவா அப்படின்னு கேட்க இவன், அட லூசு லூசு, ஏன் இது என்ன கோயில் அடி, சும்மா செருப்ப போட்டுட்டு உள்ளவா. இதையா கண்டதும் காதல் கொண்டது கோலம். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஐயா எல்லாரும் ஐயா இதே படத்தில் தான் பொம்பளையால் சீரழிஞ்சு கடைசியில் படிப்பார். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னய்யா? பாட்டு கரெக்டா தான் எழுதியிருக்கான். புத்தி கெட்டதடான்னு எழுதினா புத்தி இருக்கிறவனுக்கு. நான் ஒண்ணுமே சொல்லல, உட்காரு ஐயா. எல்லா பெண்களும் கோயிலுக்கு போகிற மாதிரி தான் சார் நானும் தினம் கோயிலுக்கு போவேன். கோயிலில் போய் பொண்ணை கொடு, பொருளை கொடு, காரை கொடு, பங்களா கொடுன்னு நான் வேண்ட மாட்டேன் சார். நான் வித்தியாசமாக வேண்டுவேன் சார். பொண்ணை விரும்புகிற இந்த பூமியில் என்னையும் விரும்பி வந்தாரே ஒருத்தர். புதையலை தேடி அலைகிற இந்த உலகத்தில் இதயத்தை தேடி வந்தாரே ஒரு அற்புதமான தெய்வம். அந்த தெய்வத்தை தந்த தெய்வம் இந்த கோயிலில் இருக்கிறதால எனக்கு நல்ல கணவரை கொடுத்த அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லத்தான் ஏன் நான் தினம் கோயிலுக்கு போகிறேன். எந்த கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி நீங்கள் நல்ல முறையில் இருக்கணும். நல்வாழ்த்து நான் சொல்வேன், நல்லபடி வாழ்கவென்று. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மானு வாழ்ந்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது சார். இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் கோர்ட்டில் அதிகமாக இருக்கிற கேஸ் டைவர்ஸ் தான் சார். இது மாறணும் சார். யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. கணவனே கண்கண்ட தெய்வங்கிற இதை சொல்லத்தான் நான் அந்த அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கேன். கலக்குவேன் கலக்குவேன் கட்டங்கட்டி கலக்குவேன் திட்டம் திட்டி கலக்குவேன் பாரு. கிளப்புவேன் கிளப்புவேன் பட்டையத்தான் கிளப்புவேன், பட்டை எடுத்து கிளப்புவேன் பாரு பாரு பாரு. கலக் 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 கலக். நல்லா இருந்தேன், கலக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ கல்யாணத்துக்கு முன்னால் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சது பாளையங்கோட்டை பன்னிக்குட்டியாக மாறிட்டேன், நாகர்கோயில் நாய்க்குட்டியாக மாறிட்டேன், அருப்புக்கோட்டை ஆட்டுக்குட்டியாக மாறி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நல்லா கலக்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு புத்தி கெட்டு போச்சு. நேராக பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்பேன். அவன் பொண்டாட்டியை ஸ்கூட்டரில் டர்ன்னு கூட்டி போய்கிட்டே வருவான். எனக்கு ஒரு ஆசை, நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு நமக்கும் ஒரு பொண்டாட்டியை பின்னால் வச்சு டர்ன்னு கூட்டு போகணும்னு ஆசை. எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு ஒரு பட்டி வேட்டி, ஒரு பட்டி சட்டை, இங்கே கிராஸில் ஒரு துண்டை கெட்டி விட்டான்.
எதுக்குன்னு கேட்டேன். ஓடையில பிடிச்சி நிப்பாட்டணும்னா. கையில் ஒன்று கொடுத்தான், என்னென்ன பொக்கை அப்படின்னா. இல்லை இது எதுக்கு கொடுக்கன்னு. பின்னால் நீ கரண்டி பிடிச்சி சீரழிய போகிற மாவனை புடின்ட்டான். நான் வேற அழகா இருக்கணும். எனக்கு சுனோ போட்டு பவுடர் பூசி அப்படி நடத்தி கூட்டு வந்தாங்க. அங்கேயே மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கான், கணேசன், விளங்காதவன், என் பொண்டாட்டிக்கு தம்பி. அவன் இங்கேருந்து வந்தான், நீ கறியை உரசினான், இந்த இடத்துல பொட்டு வச்சான். எதுக்குன்னு கேட்டேன். கந்து ஹிஸ்ட்ரி பட்டு மச்சான், கந்து ஹிஸ்ட்ரி பட்டுருந்தான். என்னையை கொண்டு மணவடையில் உட்கார வச்சுட்டாங்க. வெக்கமா இருக்கிறேன், வெக்கமா இருக்கு. ஏய் தருவுல அங்க மூத்தவன் உட்கார்ந்துருக்கான். மூத்தவனா என் பொண்டாட்டி. அவளுக்கு அங்கே ஸ்னோ போட்டு லிப்டிக்ஸ் எல்லாம் போட்டு மூதவிக்கு ஒரு மாலையும் போட்டு நடந்து வாரான். குனிஞ்சதெல்லாம் நிமிராம நடந்து வந்தா. குனிஞ்சதெல்லாம் நிமிராம வந்தா. எப்படி வந்தா தெரியுமா? அன்னம் போல நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து கண்ணம் தீவக்கணி இருக்க மஞ்சக்கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் என்பனால் தொடரும் போது ஓ உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? குனிஞ்சதால் நிமிராம அன்னைக்கு வந்தா. இப்போ அவன் நிமிந்துட்டா, நான் குனிஞ்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சோட சந்தோஷம் இருக்கணும்ல. கல்யாணம் முடிஞ்சோட சந்தோஷம் இருந்துச்சு, அந்த மனைவியால் சந்தோஷம் இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச 3வது மாதம் நான் உண்டாயிட்டேன். இல்லை நான் இல்லை, அவள் உண்டாயிட்டா. எனக்கு சந்தோஷம் நான் தாங்க முடியல. வீட்டு உள்ளுக்கு போகிறேன், என் வீட்டுக்காரி உட்காந்துருக்கான். என்னை பார்த்தோன்னே செல்லக்குட்டின்னே. செல்லக்குட்டி என் வீட்டுக்காரி செல்லக்குட்டின்னே. எவனாவது ஒருத்தன் பொண்டாட்டியை செல்லமேன்னு சொன்னால் விளங்காமல் பெறுவான்னு அர்த்தம். அவன் நானே நாய்க்குட்டி மாதிரி இருக்கேன், கூப்பிடலாமா? செல்லக்குட்டின்னு என்னை பார்த்தோன்னே சீ போங்கன்ட்டான். கேட்டி நான் இப்போ தானே வந்திருக்கேன், எங்கே போச்சு விழுதேன்னே. நான் தனியாக இல்லைன்னா அப்படின்னா. ஏன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா யாராவது வந்திருக்காளான்னு கேட்டேன். நான் முழுகாமல் இருக்கிறேன்னா. ஏட்டி நான் நேற்று தானே 4 வாளி தண்ணி அடித்து வச்சுருந்தேன், குளிக்க வேண்டியதானே என்ன. அதுக்கப்புறம் சொன்னா நீங்கள் சொல்லுண்ணே, நான் 2 ஆளாக இருக்கேனேண்ணா. என்னிலேருந்து தண்ணி ஓட ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னா நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. நான் தூக்கிட்டேன், வீட்டுக்காரியை தூக்கிட்டு எனக்கு சந்தோஷம், என்ன சந்தோஷம் தாங்க முடியல. நேராக ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டேன். அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கும்ல. ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டேன். ஆஸ்பத்திரியில் டாக்டர் நானும் கிளாஸ்மேட். டாக்டர் நானும் கிளாஸ். 2 பேரும் ஒரே மெடிக்கல் காலேஜில் படிச்சிங்களா? 2 பேரும் 1ஆம் கிளாஸில் ஒன்றா படித்தோம். 2 பேரும் 1ஆம் கிளாஸில் ஒன்றா படித்தோம். நேராக கூட்டி போயிட்டு டாக்டர் செக்கப்புக்கு என் வீட்டுக்காரி அனுப்பிட்டு ஏன்னா அங்கே உட்காரடானாரு. டாக்டர் மூக்கு ஒழுகுதுன்னு, அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டேன்னாரு. டாக்டர் மூக்கு ஒழுகுதுன்னு, அதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டேன்னாரு. ஒழுகுனது உங்கள் மூக்கியா தொலையும். அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னாரு. அது தெரிஞ்சுதான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், இனிமேல் பாதி வேலையை நீங்கள் தான் பார்க்கணுன்னாரு. மீதி வேலை எல்லாத்தையுமே நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இதுதாயா சொல்லுவேன். சில ஆட்களுக்கு மனைவி சொல் மந்திரம், எனக்கு மந்திரவாதியாக வச்சிருக்கீங்க. எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து நமக்கு ஒன்றுன்னா நம்ம கால் மாட்டில் உட்கார்ந்து அழுறா பாருங்க, அவதாயா மனைவி. அந்த மனைவி சொல்லுதாயா எனக்கு மந்திரம். இந்த மண்ணில் மனைவிக்குன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இந்த மண்ணுக்குன்னே சொந்தமான ஒரு கதை. நம்மெல்லாம் முத்து குளிச்சிருக்கோம். அன்னைக்கு நாம் முத்து குளிக்கும் போது அந்த முத்து குளிக்கிறதுக்காக போகக்கூடிய அந்த வள்ளத்தில் 2 பேரும் இருப்பாங்க. ஒருத்தன் தண்ணிக்குள்ளே இறங்கி முத்தெடுக்கிறவன், இன்னொருத்தன் அந்த முத்தெடுக்கிறவனை தூக்குற ஆள். இவன் கைத்தை கட்டிக்கிட்டு வயிற்றுல கைத்தை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துருவான். தேடி போய் பார்த்து முத்தை எடுத்துட்டு தான் இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய கயிறை பிடிச்சி ஆட்டுவாயா. மேலே நிற்கிறவன் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே கைத்தை பிடிச்சி மேலே இழுக்கணும், இல்லைன்னா அவன் உசுறு போயிடும். எங்கள் ஆளை பாருங்க, உறவுக்கும் பந்தத்துக்கும் எங்கே இடத்த வச்சான் பாருங்க. அந்த பிடிச்சிருக்கக்கூடிய கயிறு இருக்குல்ல ஐயா, அந்த கயிறை யார் கையில் தெரியுமா கொடுத்துருப்பான்?
முத்தெடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள போனான் பாருங்க, அவனோட மனைவியினுடைய சகோதரன் கையில கொடுத்திருப்பாயா. ஏன் அந்த அவனுடைய மனைவியினோட சகோதரன் கையில கொடுத்தாங்கன்னா, அவன் நினைச்சது அது தாம்பு கயிறா நினைக்கல, தன் சகோதரியின் தாலி கயிறாக நினைத்து அந்த தாலி கயிறுக்கு சொந்தமானவனை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் யாரும் தூக்கி விட முடியாத அளவுக்கு அந்த தண்ணியிலேருந்து தூக்கி விடுவான். அங்கதான் என் மச்சான் பாசத்தையும் வந்த பாசத்தை வச்சான்னு இந்த தமிழன் அதற்குள்ளேயும் ஒரு உணர்வை வச்சான். அதாயா இந்த மனைவிங்கிற மந்திர சொல்லு. அந்த மனைவி மந்திரம். யாருக்கு மனைவி சொல்? எங்க அண்ணன் தாமஸுக்கு மந்திரம். இவன் மந்திரவாதியா வந்திருக்காளே. எனக்கு 2 பையன் பிறந்தான், விளங்காத பையன். என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்குள்ளே 2 பையனாக இருக்கானா. பிள்ளைய கொஞ்சலே பொண்டாட்டி கொஞ்சவா. திருட்டு பையன் உள்ள யாரு? நான் திருட்டு பையன் உள்ள. முழிக்கிற மொழியை பாரு, அப்பன மாதிரியே குரங்கு மாதிரி முடிச்சு விட்டுருக்காங்க. ஐயா புள்ளையா இருக்கா என் பையன். ஆம்பளைக்கு அழகு என்னதுயா? மீசை. மீசையை முறுக்கிட்டு எந்த ஆம்பளையா வீட்டுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. நான் மீசையை முறுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். 2 வயதில் படுத்து கிடக்கா, என் வீட்டுக்காரி உட்காந்துருக்கா. சின்ன பையன் எந்திரிக்கான். மேப்படியான பாருங்க. மேப்படியான் யாரு? நானும் மேப்படியான். அவனுக்கு மேப்படியான பாரு, மீசையை தூக்கி விட்டுருக்காங்க. பெரிய வயசில் தான் சனியன் தூங்கட்டும். சனியை யாரு? அதுவும் நான் தான். சனியன் தூங்கட்டும் கத்திரிக்கோளை வச்சு மீசையை வெட்டிடுதேங்க. ஆனால் என் வீட்டுக்காரி இதே தேவ இருக்கா பார்த்தீங்களா? கோவம் வந்துட்டு, நம்ம அப்பா அப்படி சொல்லக்கூடாது, நம்ம அப்பா அப்படி பேசலாமா, அப்பா அசந்து தூங்கட்டும், கொல்லிக்கட்டை தாரேன் மீசையை கறிக்கிறேன்ட்டான். இதே தேவன் சொன்னா, எங்கள் நேற்று வீட்டுக்கு போனேன், 4 கிளாஸ் பாயாசம் வச்சுருந்தா அப்படியே குடிச்சிட்டேன் மடக்குன்னு. குடிச்ச பிறகுதான் எனக்கு ஆசை, என்ன தான் அவ குடிச்சாலா இல்லையா ஒரு ஆசை இருக்குல்ல. ஆமா குடிச்சா, ஏன் செல்லக்குட்டி நீ பாயசம் குடிச்சானே, எனக்கு வேண்டான்னா. ஏன்னு அதுல பள்ளி விழுந்திருக்கு, நீரே குடியும். ஐயா, பள்ளி விழுந்த பாயசம் குடிச்சு உயிரோட தானே இருக்கீங்க. என்ன செய்ய சொல்லுதிய? பள்ளியை விட விஷமானவன் என் பொண்டாட்டி. அவ கூட 12 வருஷம் வாழ்க்கை நடத்திருக்கிறேன். பள்ளியெல்லாம் பெருசா எனக்கு. ஐயா, பகலெல்லாம் பாடுபட்டு ஊரெல்லாம் சுற்றி உழைச்சிட்டு வர தந்தை இரவு வீட்டுக்கு வரும்போது லட்டு வாங்கிட்டு வருவாங்க சார், பூந்தி வாங்கிட்டு வருவாங்க, அல்வா வாங்கிட்டு வருவாங்க சார். ஆனால் எங்கள் அப்பா உலகெல்லாம் சுற்றி பிஸ்னஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா சார்? உலகத்திலே பெரிய உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க சார். அதுக்காக எங்கள் அப்பா நான் கெட்டவங்கன்னு சொல்ல சார், அவங்க நல்லவங்க சார். அவங்க மாதிரி அப்பா கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் சார். எங்களை அப்படி வளர்த்தாங்க சார். எல்லா தந்தையும் வளர்த்ததோட ஒரு படி மேலே வளர்த்தாங்க சார். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பொண்ணு 1 பையன் சார். 4 பேரையும் மார்பில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க. நாங்கள் கீழே படுத்ததே கிடையாது எங்கள் அப்பா இருக்க வர. அப்படி வளர்த்தாங்க சார். ஆனால் கூடாத நட்பு எங்கள் குடும்பத்தையே அழிச்சிது சார். ஒரு நாள் அந்த அப்பா இறந்துட்டாங்க சார். என் தம்பி 3 வயசு சார். எங்கள் அப்பா இறந்தது கூட தெரியாமல் மார்பில் வந்து படுத்து அழுகுறான் சார். எங்கள் அப்பா நிரந்தரமாகவே எழும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது சார். நாங்கள் அப்படியே துடிச்சு போயிட்டோம். எங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் போயிட்டாங்க சார் எங்கள் அப்பா. எங்களுக்காக ஒன்றே ஒன்று விட்டுட்டு போனாங்க. அதான் சார், எங்கள் அம்மாட்டையும் அந்த நோயை விட்டுட்டு போயிட்டாங்க சார் எங்கள் அப்பா. அது தெரிஞ்சவொடனே நாங்கள் துடிச்சு போயிட்டோம் சார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அல்லாத நாளே கிடையாது சார். டாக்டர் சொன்னாங்க எங்கள் அம்மா 2 வருஷத்தில் இறந்துருவாங்கன்னு டேட் குறிச்சிட்டாங்க சார் எங்கள் அம்மாவுக்கு. அப்போ நாங்கள் எப்படி நொந்து செத்துருப்போன்னு பாருங்க சார். சொந்தங்கள் யாரும் கிடையாது சார், எல்லாரும் விலகி போயிட்டாங்க. மாத்திரை வாங்க கூட காசு கிடையாது சார். அம்மாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்காக நானும் என் தங்கையும் துணி கடையில் போய் நின்று காசு சம்பாதிச்சுட்டு வந்து மாத்திரை வாங்க கொடுத்தேன் சார். அதுக்கு எங்கள் அம்மா அந்த காசை எங்களுக்கு பீஸ் கட்ட கொடுத்தாங்க சார். தன்னோட ஆயுள் காலத்தை குறைச்சி, தான் வாழ்நாளை குறைச்சி அந்த காசை தான் படிக்கணும்னு நினச்சாங்களே சார். அந்த தாய் அன்புக்கு ஈடாக அந்த உலகத்தில் என்ன சார் இருக்குது சொல்லுங்கள். எங்கள் அம்மா எல்லா குழந்தையும் தான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம அம்மா நம்மளுக்கு ஆசையாக என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, மிட்டாய் செஞ்சு வச்சுருக்காங்களா, சுவையான உணவு சமைச்சு வச்சுருக்காங்களான்னு பார்ப்பாங்க சார். நாங்கள் எங்கள் அம்மா உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு வருவோம் சார். நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மாவுக்கு அடுத்து என்ன மாத்திரை கொடுக்குன்னு சிந்திச்சுக்கிட்டு வருவோம் சார். நாங்கள் அந்த நிலைமையில இருந்தோம் சார். அந்த டைமில் கூட மனசு தளராமல் எங்கள் அம்மா எங்களை படிக்க வச்சாங்க சார். எங்கள் அக்கா 1162 மார்க் எடுத்து +2 ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க சார். நான் 1124 மார்க் எடுத்து ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் அந்த டைமில் கூட. அதுக்கப்புறமா அவங்க எங்களோட படிப்பு தடைபடக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் அம்மா LIC போட்டாங்க சார். அதே டைமில் 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சார். அன்னைக்கு நாங்கள் அனாதையாக தவிச்சிட்டு இருந்தோம் சார். பாலுக்காக ஏங்கிட்டு இருக்க குழந்தை மாதிரி நாங்கள் ஒவ்வொருவரும் துடிச்சு அழுதுட்டு இருந்தோம் சார். சொந்தங்கிறது யாருமே வரல சார். ஒரு கதவு அடைச்சா மறு கதவு திறப்புங்க சார். எங்களுக்கு அம்மா அப்பாங்கிற 2 கதவும் அடைச்சும்
மூணாவதா ஒரு கதவு திறந்தது சார். அதான் சார் எங்க அத்தான். பெண் தான் தாயின்னு எல்லாரும் சொல்றாங்க சார். ஆண் தாயை பார்த்திருக்கீங்களா சார்? அதான் சார் எங்க அத்தான். உங்க அக்காவோட வீட்டுக்காரர். ஓகே. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருப்போம் தான் சாவ போறோம்னு தெரிஞ்ச உடனே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க சார். எங்க அக்கா படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுங்க. அந்த டைம்ல எங்க அம்மா இறந்துருக்காங்க சார். எங்க அம்மாவுக்கு இந்த நோயின்னு தெரிஞ்ச உடனே பக்கத்துல யாருமே வரல சார். மாமியார எதிர்த்து பேசக்கூடாதுங்கிற நினைக்கிற காலத்துல தன்னை ஒரு தாயா நினைச்சு அவங்கள தொட்டு தூக்கி குளிப்பாட்டி இறுதி சடங்கு செஞ்சு சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க சார் எங்க அத்தா. அன்னைக்கு அவங்க எடுத்த முயற்சி சார் எங்களை தளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல நிலைமையில பார்த்துட்டு இருக்காங்க சார். எங்க அக்கா இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிடிஎஸ் கம்பெனில. நான் 3rd இயர் பயோடெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கேன் சார். எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த மாசம் நான் ஜாயின் பண்ணணும் சார். என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கா. என்னோட தம்பி +2 படிச்சுட்டு இருக்கா சார். அந்த அளவுக்கு எங்களை மேல தூக்கி நிறுத்திருக்கிற எங்க அத்தா தான் சார். தாய்ங்கிறது ஒரு உறவல்ல சார், அது பிரிக்க முடியாத உயிர் சார். எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டுவாங்க, 7 ஜென்மம் எடுத்தாலும் இதே தாய்க்கு நான் மகளா பறக்குன்னு வேண்டுவாங்க சார். நான் அப்படி வேண்டல. எல்லாரும் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில படிச்சு ஒரு வேலைக்கு வர போறேன் சார். எனக்கும் கல்யாணம் ஆகும் சார். அப்போ நான் தாய்மை நிலையே அடைவேன் சார். அப்போ எல்லாரும் ஆண் குழந்தை வேணும்னு வேண்டுவாங்க சார். நான் அது வேண்டல. எனக்கு பெண் குழந்தை வேணும் சார். என்ன 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த அந்த தாயை நான் கருவில் சுமக்க விரும்புகிறேன் சார். தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. நன்றி சார்.